ஒரு நாள் ஒரு புழு ஒண்ணு கடவுள்கிட்ட போய் தன்னோட சங்கடத்தை முறையிட்டுச்சு. கடவுளே, இன்னைக்கு இருக்கிற இயற்கையோட கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்னால என்னை பாதுகாக்க முடியல. நீங்க என்ன குட்டி புழுவா, அழகில்லாதவனா படைச்சிட்டீங்க. என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல. எனக்கு தயவு செஞ்சு அந்த சிறகை தந்து அழகா மாத்துவீங்களா அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுச்சு. கடவுள் சிரிச்சுட்டே அந்த புழுவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அட புழுவே, நான் என்னோட படைப்புல என்னைக்குமே பாரபட்சம் பார்க்கறது இல்ல. ஆனா உன்னுடைய முன்னோர்கள் அவங்களுடைய அந்த அழகான சிறகை சுமைகளா எண்ணுனாங்க. அந்த சுமைகளா நினைச்சிட்டு என்கிட்ட தயவு செஞ்சு இந்த சிறகுகளை எங்ககிட்ட இருந்து எடுத்துருங்க. அது எங்களுக்கு சுமையா இருக்கு. எங்களால தூக்கி சுமக்க முடியல அப்படின்னு முறையிட்டனால தான் நான் அவங்க கிட்ட இருந்து அழகான சிறகை எடுத்துட்டு அவங்கள திருப்பவும் புழுவா மாத்தினேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த புழு சொல்லுச்சு, கடவுளே, நான் அந்த சுமைகளை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு அந்த சிறகுகளை திரும்ப தாங்க. நான் இந்த இயற்கையோட அழகை நான் பார்க்கணும். என்னால மற்றவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதனால எனக்கு அந்த சிறகை நீங்க தந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த வினாடியே கடவுள் புழுவை முயற்சி அப்படிங்கிற சிறகுகளால் அலங்கரிச்சாரு. புழுவும் அழகான வண்ணத்து பூச்சியா மாறி முயற்சி என்னும் சிறகை விரிச்சு மகிழ்ச்சி அப்படிங்கிற சிகரத்தோட சுமைகளை எல்லாம் சுகமா மாற்றிட்டு சிறகை விரிச்சு பறந்துச்சு. இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும். சில அனுபவங்கள் இல்ல சில கஷ்டங்களை நம்ம சுமையா நினைக்கிறோம். ஆனா அந்த விஷயம் அந்த வினாடி நமக்கு சுமையா இருந்தாலும் நாளைக்கு அந்த சுமைதான் நமக்கான சுகமா, அதாவது ஒரு புழு தன்னுடைய சிறகு மாற்றி சிகரம் காண்றப்போ அது ஒரு அழகான வண்ணத்து பூச்சியா மற்றவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இன்னைக்கான சுமை நாளைக்கான நம்மளுடைய சுகமான ஒரு அனுபவமா மாறுறதுக்கு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கஷ்டங்களை மனசார ஏத்துப்போம். அந்த கஷ்டங்கள் தரக்கூடிய அனுபவம் நாளைய வாழ்க்கைக்கு நமக்கான வெற்றிக்கான படியா மாறுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால புழுவா இருக்கிற நாம நம்மளை உருமாற்றி நமக்கு வரக்கூடிய சிறகுகளை சுமைகளா நினைக்காம சுகமா நினைச்சா நாளைக்கு நம்மளும் அழகான வண்ணத்து பூச்சியா இந்த உலகத்துல பறந்து மகிழ்ச்சியா மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவங்களா மாற முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ இன்றைய சுமை நாளைய சுகம்.